லக்ஷ்மி நரசிம்மன் நான் பேசுகிறேன். இன்றைக்கி புளி மிளகான்னு ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கோசரம். அது வந்து தோசையோடையோ இட்லியோடையோ தயிர் சாதத்தோடையோ எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். இது ஒரு கொஜ்ஜு வெரைட்டி மாதிரி. நான் புளிப்பு காரம் தித்திப்பாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன சாமான் அதுக்கு வேணுங்கிறது எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. இது வெறும் பச்சை மிளகாயில் தான் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து இந்த ஊரில் பஜ்ஜி மிளகா கிடைச்சதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருந்தது, நாங்கள் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். 6 பஜ்ஜி மிளகா வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் அது நல்லாயிருக்கும். பண்ணி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். புளி மிளகா பண்ணுறதுக்கு செய்முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல ஒரு வாணலி வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ பண்ணுற விதத்தை காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஒன்று ஒன்றா பண்ணுறேன். முதல்ல அரை மிளகா போடுறேன். பின்னாடியே 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். கொஞ்சம் செவக்கட்டும். மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேப்பாயிடுத்து. கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை வடித்த உடனே மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் நான். அதையும் இதில் போடுறேன். மிளகாய் போட்டுட்டு நல்லா சுருளாக வதக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி போடுறேன். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டால் நல்லாயிருக்கும், கலராக இருக்கும். மஞ்சள் பொடி போடணும். இப்போ நல்லா சுருளில் வதக்கி விடணும் முதல்ல. அதுக்கப்புறம் புளியை கெட்டிமாக கரைச்சி வச்சுக்கலாம், குத்தலாம். சுருளில் இது மாதிரி வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் புளியை குத்தணும். கெட்டிமாக கரைச்சி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி குத்திருக்கேன். புளியில் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, வெல்லமும் போடலாம். அதுக்கப்புறம் வெந்தயமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் வெறும் ட்ரையாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு இறக்கலாம். ஏன்னா மிளகா சூடாக இருக்கிறதுனால வெந்தயம் ஜீரகம் இது சரியாகும், அதுக்கோசரம் போட்டுருக்கேன். வெல்லம் வந்து ஓரளவு போடுறேன். உங்களுக்கு கூட்டியாக குறைச்சி நீங்கள் உங்கள் அளவுக்கு போட்டுக்கலாம். புளித்தண்ணி ரெண்டுலேயும் மிளகா நல்லா பொரித்து கெட்டிமாக எடுத்து இந்த டைமில் நான் 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும் கூட்டியோ குறைச்சி போடலாம். நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் இறக்கும்போது இந்த பொடிச்சு வச்சுக்கிறத போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் செஞ்சு. இந்த பதத்துக்கு ஆன உடனே எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் இதை கேஸ் அணைச்சிட்டு லாஸ்ட்டு இந்த பொடியை போட்டுட்டு இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலையோ ஜாடிலையோ பாத்திரத்துலையோ போட்டு வச்சா 10-15 நாள் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.